கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man one who trusts in the Lord, whose confidence is in him. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே இந்த வார்த்தைகள் நம்மை இன்னும் கொண்டு செல்வதாக. அநேக நேரத்தில் மனிதர்களை, உறவினர்களை, நண்பர்களை, பெற்றோரை, இன்சூரன்ஸ் மேலே, கோல்டு மேலே, நிலங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்து இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் பல நேரத்தில் ஏமாற்றங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்ப வேண்டியவரை முழு மனதோடு கூட நம்பி அவரை சார்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாறாக மனிதனை எரேமியா 17:5 சொன்னது போல மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். This is what the Lord says. Cursed is the one who trusts in man, who depends on flesh for strength, and whose heart turns away from the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதை தவிர நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8 நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 40 சங்கீதம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்ப வேண்டிய இடத்திற்கு பதிலாக அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்குள்ளையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed is the man who makes the Lord his trust, who does not look to the proud, to those who turn aside to false gods. அநேகர் இன்றைக்கு பொய்யை பின்பற்றுகிறார்கள், மாயை பின்பற்றுகிறார்கள். கர்த்தரை நம்புவோம். சேனைகளின் கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 84:12 சொல்கிறது. சங்கீதம் 125:1 சொல்லுகிற கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயாவிலும் 26:3-4 சங்கீதம் 32:10 சங்கீதம் 37:5 நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்புவோம், கர்த்தரை சார்ந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே இன்னும் சார்ந்து நின்று ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவளாய் எங்களோரு மாற்றும்படியே ஜெபிக்கிறோம். வழிநடத்தி காத்துக்கொள்ளும் இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Amen.